கூட விட்டு கஜு அந்த மரம் சுகமான சுமையாய் இது கையில் ஏந்தி எப்படி இருக்கிறீங்க? 20 ரூபா 2000 ரூபா ஒரு லவ் ஃபெயிலியர்கள் ஆனா அம்மாண்ட கையால் மாதிரி கிடக்கும் மீன் கறி நல்ல வடிவான பொடியண்டா தீவா அப்ப என்ன தீவா கிஃப்ட் போட்டு கண்ண பேரங்க இந்த குட்டி குட்டி மீன்கள் இருக்கு இந்த வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சுகமா இருக்கோம், நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திக் கொள்றோம். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நாங்கள் இப்ப புத்தளம் சிலாவத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். என்னத்துக்காண்டி நின்று கொண்டிருக்கிறோம்னு சொல்லி நேற்றைய காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திவான் அதாவது இன்றைய காணொலியில் திவா ஆட்சி தமிழ காணொலியில் பார்த்துருப்பீங்கள். ஒரு தங்கச்சியோரால் சந்திச்சிருப்பார் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே. அந்த கதையை நோமலா சொல்லுங்க, நீங்கள் கதையா ஸ்டோரியை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஊரை சுற்றி காட்டுவோம். இது புத்தளம் சிலாவம் சொல்லி சொல்றாரு. எப்படி அது சிலாவம் தானே? சிலாவத்தில் இது வந்து இது ஒரு புத்தளத்தில் என்ன சிலாவம் இருக்குது எனக்கு தெரியாது. சரி சரியா விடுங்க, அதை விடுங்க. அந்த கதையை இலங்கையில சிலாவம் இருக்கு. சரியா, இலங்கையில சிலாவத்தில் இருக்கிறோம் நாங்கள். ஓகே, அதாவது என்ன ஸ்டோரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 16 வயசு இருக்கைக்குள்ள இங்க இருக்கிற ஒரு நண்பர் நம்மள வந்த அதாவது 16 வடிவா இருக்கேக்கல திவா 16 வயசு ஸ்கூல் படிச்சு கொண்டு இருந்த டைம்ல வந்து எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வேலை நடந்து கொண்டு இருந்தது. அந்த டவர் வேலை வந்து அதுக்கு வந்து அந்த கவுண்டி ஸ்கேட்டர் ஓடுறதுக்கு வந்து வந்தவர். அப்போ நமக்கு தெரிஞ்சு ஏதாவது வேலைஞ்சா போய் பார்த்து நிற்கிற மாதிரி வந்து அந்த டைம்ல ஸ்கூல் முடிஞ்சு வந்து போய் பார்த்து நிற்கிறேன். அப்போ கழிச்சு அப்படி ஆளோட நல்ல க்ளோஸ் ஆகிட்டீங்களா? க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட 6 மாதம் என்னையும் வந்து அங்கே தங்கி 2 வேலைஞ்சோம். அப்போ நாங்கள் அப்படியே ஒண்டா பழகி கொஞ்சம் இன்னும் நெருக்கமாக பழகிட்டோம். ஸோ பழகின பிறகு வந்து அவர் இங்கே வந்தார், சிங்கள ஏரியாவுக்கு வந்த பிறகு வந்து எனக்கு அங்கேருந்து கால் பண்ணிப்பேன். நான் மட்டும் இல்லை, என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து. உங்களை வீட்டில் எல்லாம் தங்கி இருக்காருண்ணா? வீட்டெல்லாம் வந்து நின்றுருக்காரு. இப்போ ஃபஸ்ட் டைம் நிற்கல, அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கு பிறகு திரும்ப இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அங்கே ஃபெமிலி வரல, அவர் வந்திருக்கார். அப்போ ஒரு நல்ல சிநேகிதம் மாதிரி தான். ஸோ அப்போ அங்கேருந்து நாங்கள் இங்கே எல்லோரும் வந்துடுறாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்த இடத்துல வந்து அந்த பிள்ளை அவரை தங்கச்சி வந்து சின்ன பிள்ளை 10 வயசு இருக்கும். 10 அப்படி 10 இல்லை, அதுக்கு அந்த டைம்ல 8 9 அப்படி இருக்கும். 7ஆம் ஆண்டு தெரியல, படிச்சு கொண்டு இருந்தோம் அவங்க வந்து சின்ன பிள்ளையா. ஸோ அப்போ கதைக்க தெரியா, அவருக்கும் தமிழ் தெரியா, எனக்கும் சிங்களம் தெரியா. அப்போ சும்மா அப்படி நார்மலாக வாயில் வரதை கழிச்சு அவையோட நல்ல க்ளோஸ் ஆகிடு. அப்போ ஒரு தங்கச்சி, இப்போ நான் தான் என் வீட்டில் கடைசி. ஸோ அப்போ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி வந்து ஒரு ஃபுல் ஃபீலிங் ஆகிட்டு வந்து. ஸோ அவைக்கும் ஒரு அண்ணாவா என்ன பாப்பா வந்து. அப்போ அதுலேருந்து அப்படியே கழிச்சு போயிட்டு திரும்ப நான் இங்கேருந்து போய் நான் திரும்ப வந்த டைமில் அவட அந்த திரும்ப அந்த பூப்பு தண்ணி அந்த டைம் வந்துடுறாங்க. அந்த டைமில் வந்து தெரிஞ்ச அவங்க பெண்ணை வந்து வெளியில் காட்ட மாட்டாங்க, அவங்க உள்ளான்னு இருப்பாங்க. அதை நிறைய சம்பிரதாயங்கள் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து போய்க்குள்ள வந்து நிறைய கதைக்கல. லாஸ்ட் டைம் போய்க்குள்ள ஆள் வந்து கட்டிப்பிடிச்சி அழுது இங்கேருந்து விட்டுட்டு போகிற மாதிரி. அப்போ எனக்கும் வந்து சரியான கவலை. கிட்டத்தட்ட 2 வருஷமாச்சு மறக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வேறு சந்தர்ப்பம் கிடைக்கல. இங்கே வந்துட்டு போனாலும் சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்போ இன்றைக்கு போகும்னு சொல்லி அதாவது நேற்று தினம் வந்து முடிவெடுத்து நாங்கள் அப்படியே வந்துட்டோமோ வந்து அந்த ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது? 8 வருஷம் நாங்கள் நேரடியாக கண்ணால் பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணொலி மூலம் பார்த்துருப்பீங்க. உண்மைக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு தொண்டு. என்ன உண்மையிலே வந்து ஒரு கூட பிறந்த தங்கச்சி என்ற ஒரு இது வருது. நிறைய பேர் பழகிருக்கு, நிறைய பேர் அக்கா பழகி இருக்கும் வந்து. ஆனால் தெரிஞ்ச நெருக்கமாக பழகின பிறகு இவங்க எப்படி சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. இப்போ கூட ஒரு தங்கச்சி இருந்தால் இப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் அப்படியே இருக்குது வந்து. என்னடா வந்து அந்த டைமில் ஃபோன் யூஸ் பண்ணல தெரியானே. அப்போது அதுக்கு பிறகு வந்து அவள் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு நம்பரை வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ண வந்து. இப்போ நிறைய காலம் தொடர்பே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கதைச்சவ. அப்போ கதைச்சி அந்த டைமில் இருந்த ஒரு பாசம் அன்பு எப்படி இருந்துச்சோ, ஸோ அதே ஒரு துளி கூட குறையாமல் இருந்தது. இப்போ நேற்றைய காணொலியில் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்களா வந்து. ஸோ 8 வருஷத்துக்கு வந்து மீட் பண்ணிக்கல ஆள் ரியாக்ஷன் அப்படி இருந்தேன்னு சொல்லி இப்போயும் நாங்கள் இங்கே வந்த டைமில் வந்து ஆள் கவனிச்சு கொண்டே இருக்குது வந்து. இப்போ இன்றைக்கு நாங்கள் மதிய உணவுக்காண்டி வந்திருக்கிறோம். மற்றது இங்கத்தை கலாச்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கூடுதலான வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலியோ மதிலோ ஒன்றுமே இல்லை. இப்படி திருப்பி பார்த்தாலே தெரியும் பாருங்க, பச்சை பசேலண்டு ஒரு கிராமம் எப்படி இருக்குமோ அப்படியே பார்க்கறதுக்கு இருக்குது. அனைத்து மரங்களுமே இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் இல்லை என்ன மரம் படாப்பா கஜு மரமோ கஜு மரம் இருக்குது அந்த பக்கம். அதே மாதிரி இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா பாதையை பாருங்க எப்படி பாதை இருக்குன்னு சொல்லி. பாதையில் 2 வேலிகள் இல்லை, உண்மையில ஒன்றும் இல்லை. இந்த இயற்கை ஒரு காட்டுக்குள்ள நடுவில் ஒரு வீடு இருந்து அப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து என்ன இது என்ன ஒரு வாழேண்டு நம்ம போல என்ன ஏதோ அது வாழேண்டு இது இந்த கத்தாழை மாதிரி ஒரு நம்ம உண்டு. கத்தாழை மாதிரி தான் இல்லை, கத்தாழை தானே தெரியாது. அந்த ஒவ்வொரு வீடுகளும் அந்த ஒவ்வொரு மரங்களையும் பாருங்க மண்டையில் எவ்வளவு தனித்தனியா எபிசோட் எடுத்து போடலாம். இந்த மரங்களை பாருங்க, இல்லை வாழை மரங்கள் இருக்கு. வாழைண்டா அந்த வாழைண்டே நம்ம
இப்போதான் வந்து அந்த மழை பெஞ்சு நின்று அது உண்மையாக கிளைமேட் பார்க்கக்குள்ள வேறு லெவலில் இருக்குண்ணே. இந்த வீட்டில் இருந்து இருந்தா வெளியில இருந்து பார்த்தாலே அதான் அந்த அதுல இருந்து இந்த இதுல இருந்து பார்த்தாலே அதை விடிய காலமே கதையை கிளங்குவான் இந்த விடிய காலமே அதுல இருந்து நாங்கள் டீ குடிச்சாலும் அந்த மாதிரி இருக்கும் என்ன இந்த மரங்களை பாருங்கோ இந்த சோத்த கலர் நல்ல வடிவா இருக்குது. அதே மாதிரி இல்லையாடாது இது கருவேப்பம் இல்லை இல்லை இது வேறு எதுவும் இல்லை போல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இல்லை இங்கே தாமரையில் தாமரைக்குள் அதை தண்ணி அதாவது தொட்டி மாதிரி வச்சு அதுக்குள்ள தண்ணி விட்டு அதுக்குள்ள நீர் தாமரை மாதிரி என்ன மீனெல்லாம் இருக்குது. குட்டி குட்டி மீன்கள் இருக்குது இந்த சின்ன சின்ன மீன்கள் இருக்கு வேறங்கோ. இந்த இதில் பார்த்தா தெரியும் சின்ன சின்ன மீன்கள் இருக்கு நல்ல ஒரு அழகான இடம். இதெல்லாம் ஏன் தெரியும் இப்படி வீடுகளில் வைக்கிறது வந்து அந்த வடிவம் இல்லை அந்த காலையில் அந்த வடியால் பாக்கைக்குள்ள வந்து அந்த ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வரும்ன்றதுக்காக தான் இந்த தண்ணி தராக வைக்கிறேன். மற்ற இந்த மரத்தை பாருங்க அப்படி வளர்ச்சி செய்திருக்கணும் பார்த்தீங்களோ மரத்தை வளர்ச்சி ஒவ்வொரு டைம் அப்படி வடிவாக்கி வச்சிருக்கணும் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அந்த அதில் மாதிரி ஒரு கூடு மாதிரி கிடக்கு. இதில் யார் இருக்குன்னு வாக்கில நாங்கள் பொறுங்கோ ஒரு தெய்வ முறால் தானே யாருன்ட்டு பார்ப்போம் பொறுங்க. செருப்பு கட்டிட்டு போங்க. செருப்பு எல்லாம் கட்டிட்டோம். என்னடா பங்கி பார்த்து யார் இது மேக் ஆகுது கம்பாரு நீ ஆரண்டு கிருஷ்ணர் மாதிரி இருக்கு பார்க்க உங்களோட ஊர் உங்களோட ஊர் ஊர்க்காரர் பழையாள் அப்படியே இங்கால வந்தோம்னு சொன்னால் இங்கால கண்ணகி அம்மா இருக்கிறா. இங்கால வந்தால் தெரியும் பாருங்கோ கண்ணகி அம்மா இருக்கிறா இங்கால. அதை இங்கே பாருங்க ஒரு சின்ன ஒரு இதில் தண்ணி வச்சிருக்கணும் கண்ணகி அம்மா பாருங்க கண்ணகி அம்மா. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் இதில் இருந்து நாங்கள் டீ குடிக்கலாம் அப்படி நல்ல ஒரு செட்டப் பண்ண செய்து வச்சிருக்கணும் பாருங்கோ. நல்ல இயற்கையான சூழல். வெயில் என்ன வெயில் அடித்தாலும் இந்த இடத்துல நாங்கள் இருக்கலாம். வேண்டாம் சுற்றி வர மரங்கள் இருக்குது நல்ல அழகான வித்தியாசமான மரங்கள் இருக்குது. தோடு அது இருக்கட்டும் அது தோடு இந்தியா குத்தி கிடக்குது. அண்ணா எல்லாம் குத்தி வச்சிருக்கேன். அண்ணா கடிவிலையில் என்ன கடிவில் போகுது நல்ல கதையால் கிடக்கு. அப்படி எஞ்சால செம்பருத்திகள் குட்டி குட்டி வாழைகள் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கணும். உண்மைக்குமே இந்த மாதிரி மரங்கள் எங்களோட வீடுகளில் வச்சா நல்ல வடிவாக இருக்கும். அது என்ன ஊதா கலர் பூவோ இந்த பாருங்க இதில் ஊதா கலர் பூ ஒன்று இருக்குது. அதே மாதிரி மேலே பாருங்க சாடி எல்லாம் வச்சு அது இல்லாமல் ஒவ்வொரு கன்றுகள் இருக்குது நல்ல அழகான கன்றுகள் இருக்குது. அப்படி வந்தோம்னு சொன்னால் இஞ்சால நாங்கள் நேற்று இரவு வரைக்கும் ஒரு குழந்தை எண்ணெய்ச்சி போட்டோம் பாருங்க. வணக்கம் ஆய்ப்பவன் வணக்கம். தங்கச்சியோட கதைங்க வந்தாங்க கதைங்க தங்கச்சியோட தமிழ் நீ கதை சிங்கம் தமிழ் தன்னுவா தெரியடா இந்த பேருங்க அவதான் தங்கச்சி பேருங்க. சிங்களம் சுட்ட புழுவா வணக்கம் கேண்ட கேள்வி கேட்க சொல்லுங்க. கேள்வி சிவா வாங்கோ. எனக்கே தெரியாதா என்னது இப்ப நீங்க ரெண்டு பேரும் எப்படி கதைப்பீங்கன்னு சொல்லுங்க முதல். இந்தாங்க அரைகுறை தமிழ்லையும் அரைகுறை சிங்களத்திலையும் அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வந்து கதைக்கிறேன். அதை டெக்ஸ்ட் பண்ணுறது தானே அது மற்றபடி வர ஒன்றும் இல்லை. என்ன கேட்கணும் அப்போ நேற்று கண் கலங்கிட்டீங்க டக்குண்டு கண் கலங்கினது பார்த்துனீங்களே டக்குண்டால் கண்ணீர் எல்லாம் வந்து நீண்ட நாளைய பிரதானே அதில் இருந்தானே அப்படி இருந்தேனே. ஆதரே கொந்தாயா அண்ணா கொந்தாயா ஐயா பிரதர் ஃபீலிங் அண்ட் வந்து சிஸ்டர் ஃபீலிங் அப்படி எல்லாம் அதான் அதில் இருந்து எப்படி கதைக்கிறேன்னு சொல்லி அதாவது என்னென்னா வீடியோவில் கதைகள் வந்து போய் சிரிச்சிருவீங்களா அதில் இருந்தால் நான் வந்து இந்த எங்கட அந்த தனிப்பட்ட லாங்குவேஜ் வந்து கதைக்காமல் இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என்ன அந்த நீங்கள் கதைக்கிற இங்கிலீஷில் கதைக்கும் இங்கிலீஷ் எல்லாம் குழப்பி அடிச்சு வரும் அதான் பிரச்சனை. சரி இப்போ என் கண்ணை பேரங்கோ இந்த சுவக்க துவங்கிட்டா இந்த கண் பேரங்கோ படியா கிட்ட கொண்டு எப்படி என்னன்னா கொடாக் ஆதரே அப்படி கண்ட வார்த்தை சிங்களத்தில் கதைக்க சொல்லு. என்ன கதைக்கிறேன் ஏதாவது அண்ணா அப்படி சிங்களத்தில் சொல்லுங்க. என்ன படிக்கிறாங்க இல்லை உங்களை பற்றி ஏதாவது பாண்டிங் சிங்களத்தில் கதைக்க சொல்லணும். பிரச்சனை இல்லை සිංහලේ උනාරි කියන්න කට්ටිය ගැන வெட்கப்படுறா தங்கச்சி.
හොඳයි හැමෝම හොඳයි ආදරේ ඉතින් மூன்று வார்த்தை தான் அப்படியே இவர் தான் அண்ணன் பேரகம் இவர் தான் முதல்ல தெரியும் திவாக்கு இவர்கிட்ட அப்படியே வந்து நாங்கள் அதுக்கப்புறமா உங்களை வந்து அப்பா அப்பா வந்து உள்ள சமைச்சு கொண்டு இருக்கிறேன் நினைக்கிறேன் 10 இயர் தான் அவங்க வந்து அவரும் மட்டும்தான் இங்கே வந்து நான் வரைக்குள்ள வந்து சின்ன ஆளாக இருந்து இப்போ சின்ன ஆள்டா இவ்வளவாள் இவ்வளவாள் இப்படி தான் அந்த உள்ளுக்கு வந்து ஃபோட்டோ இருக்கு இந்த இவ்வளவாளாக இருக்கு இப்படி இருந்தவன் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து 17 வயசு கிட்டத்தட்ட 8 வருஷம் 17 வயசுனா அதில் கழிச்சு பார்த்தா தெரியுதானே 8 வருஷம் வெயிட் பண்ணா அப்படி இருக்குமா சிங்களம் வந்து கதைக்க மந்த ஒக்கமா தண்ணுவேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா கேவத කෑම කමුද ஆ කෑම කමුද என்ன மேம் வேணும் சாப்பாடு வேணும் இல்லை இல்லை சாப்பிட்டீங்களான்னு கேட்குது சாப்பிட்டீங்களா என்று எப்படி சொல்றேன் ஒயாட்ட கேவது எப்படி கேட்குது කෑවද சாப்பிடுறது கேவது බත් කෑවද බත් කෑවද ஆ பத் என்ன சோறு சாப்பிட்டீங்களா கிரிபத் கேவது பாச்சோர் சாப்பிட்டு முடிஞ்சா எல்லாம் இல்ல இல்ல எல்லாம் ஏன் ஒக்கம சாப்பிடல? ஒக்கம ஏய், நாங்கள் லேட் பிரச்சனை இல்லை சாப்பிடல ඔක්කොම එකට කමු கேம நே இல்லை சாப்பிடல நான் சாப்பிடுவோம் இல்லை வாங்க வாங்க ஒக்கம உள்ள காட்டுறேன் ஓ போட்டோ வாங்க நீங்க கொடுத்து இந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு யார் மாதிரி இருக்கு சொல்லுவோம் இந்த இதை பார்க்க இந்த ஃபோட்டோவை பார்க்க ஜெரிண்ட தங்கச்சி மாதிரி இருக்கு அலைச்சிருந்த வீடியோவில் காட்டுவார் ஜெரிண்ட தங்கச்சி மாதிரி தான் கிடக்குது இது திவா கிஃப்ட் ஃபோட்டோ திவா கிஃப்ட் பண்ண ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ எல்லாம் முடியும் முன்னுக்கு ஃப்ரேமாக இருக்குது 12 இயர்ஸ் ஒரு 12 வயசாக இறக்கிக்கலையா இந்த அரைக்க வேறுங்க தங்கச்சி இது அண்ணனும் தங்கையும் இவர் இளமையாக இருந்த நேரம் என்ன சிரிக்கிறே தெத்திப்பல்ல சிரிச்சா தெத்திப்பல்ல வடியா இருக்குன்னு சொல்லுங்க தங்கச்சிக்கு சொல்றா நீ எப்படி சொல்றேன் பாபா சிரிச்சா பல்லு லக்ஷனாய் என்ன சொல்ற தெத்திப்பல்லு தமிழ்ல தெத்திப்பல்லு தமிழ் தெத்திப்பல்லு ஓ நீ கச்சிரி எப்படி இருக்குன்னு பாப்போம் நீ கச்சிரிடா தெத்திப்பல்லா இது சிங்கப்பல்ல மாதிரி இல்லோடாக்கு அது கோரப்பல் எனக்கு நீக்கல் பல்லு மதுக்கு நல்ல வடிவான பல்லு வெக்கத்தை வேற அடே சிரிக்கிறான் அடே ரெண்டு நாளா கூடி மது நல்லா சாப்பிடுறான் ஓ 58 கிலோ ராய் பண்றான் போல நான் தெரிஞ்சு சாப்பிடல என்ன பேர் செலரியாவா செனோரியா இது வந்து இப்போ இது செஞ்சது இந்த பழைய போட்டோம்ல ஓ இது யார் கொடுத்தாரா நீங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ யார் கொடுத்த நீங்க இது கொடுத்தது இந்த படத்தை கிட்ட கொண்டே காட்டுற இது இப்போ பர்த்டேக்கு நல்ல வடிவான பொடியன்ற அதிவா அப்ப என்ன அடுத்தது இந்த இது என்ன கொண்டு வந்து கொடுத்தனியா இல்லாட்டி அனுப்பி விட்டனியா இல்ல சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க சர்ப்ரைஸ் இங்க வந்து பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க இதுவா பாருங்க டேய் இன்னும் வடிவடா அழகண்டா இந்த கண்ணாடியை போட்டு இங்க நல்ல வடிவா இருக்கிறான் இது கதை மதுசங்கர் மதுசங்கர் ஓ இது மதுசங்கர் ஐயோ கடவுளே இதை எப்படி கண்டது இது எப்படி விடுப்பு சரி சாப்பிடுங்க இதுல இருந்தாங்க அந்த இது சொன்னாங்க அந்த இது கொடுத்தது ஃபுல்லாக நாங்கள் ஆன்லைன் நல்ல மீன் பொரியல் நெருப்பு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு நெருப்பு கட்டு நூடில்ஸ் இருக்கு என்னென்ன வெளியே அப்படியே படம் இருக்கா காட்டிட்டு பாருங்க வெள்ளை ரைஸ் அடுத்தது பருப்பு அங்கால ஏதோ ஒரு பிரட்டல் அங்கால பொரியல்
அங்கால Bread, chicken bread. curry, bread. மீன் கறி இங்க பப்படத்தை இப்படி கிறுதான் கறிப்பாங்க. வாழைப்பழம் பனானா வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு கிசோ இல்லையாடா பனானா இது இப்ப இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி தான் சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க நாங்க கொஞ்சம் ஒரு 3 மதுசங்க படத்துல நல்ல வடிவா இருக்கிறீங்க மாசம் நாங்க நீங்க யார் தெரியா நான் பார்க்க போட்டோ யார் தெரியா சரி போட்டோ மதுசங்க ஃபோட்டோ நல்ல வடிவு கொந்தா லக்ஷன் கை கழுவி சாப்பிடும் ஓ வாங்க சாப்பிடுங்க நீங்க ஓ சூப்பரியா சாப்பாடு அந்த மாதிரி தான் கிடக்கு என்னன்னு சொல்லுவா சாப்பிட வந்தவங்க பார்த்து சொல்றோம் எதை சாப்பிடுறேன் நான் இப்போ இதில் கொஞ்சம் கொடுக்க பானில சின்ன துண்டு பானில் ஒரு வரண்டி பருப்புல வந்து இதில் கொஞ்சம் ஓகே வேற பாருங்க டயட் என்ன ரைட்டா கொஞ்சம் புறம் கொஞ்சம் வீடியோ நிப்பாட்டினா அப்புறம் சிங்கிள் இது மாதிரி வந்து பருப்பு எடுத்து சாப்பிடுறேன் முடியும் ஓ இது பருப்பு இது பருப்புடா ஆடா ஓ சரி எங்க பப்படம் பப்படம் கடைசியாக எடுப்போம் அவங்க எடுத்து முடியட்டும் இந்த கொடுக்க போயாதாங்க ஒரு ஆள் அடுங்க இல்லை அவங்கள பற்றி எல்லாம் சாப்பிட்டு எப்படி சாப்பாடு பாவி கவனி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் சரியோ அவங்க சாப்பாடு தான் நல்லா தான் இருக்கு இது முடியல நூறு முடியல எல்லாம் முடியல இது நல்லா சாப்பிடு நீ அடுத்ததாக கிளம்புறங்கிற தமிழ் ப்ரோஸ் உருளைக்கிழங்கு டேவல் இது நல்ல சிக்கன் கறி நல்ல சிக்கன் கறி ரைட் அதான் குழம்பு எடுத்துட்டு வரேன் அடுத்தது நல்ல குளத்து மீன் பொரியல் என்னன்னு சொல்ல குழந்தைங்க சூட மீனோ இன்னொரு மீன் அடுத்த ஒரு பான் ரெண்டும் எடுத்து சாப்பிடும் இல்லை நூடுல்ஸ் கொஞ்சம் பேர்ந்து எடுப்போம் சாப்பிட முடியும் பப்படம் 2 எடுப்போம் இதுக்கு ஒன்று தான் வந்தது பப்படம் நீங்கள் சாப்பிடல உங்கள்கிட்ட சூத்த டேய் மெல்லவா சாப்பிடுவோம்டா பேருந்து ஒரே சாப்பிட்டா சாப்பிட இல்லாத இந்த சாப்பாடை பாரு என்ன சொல்லுது தமிழ் ப்ரோஸ் நல்ல மீன் பொரியல் அம்மாண்ட கையால் செய்த மாதிரி கிடக்கும் இந்த சிக்கன் இதை பார்த்தியா வாசமா தூளா இந்த என்ன கூட போடுறவங்க என்ன போடுறவங்க தூள் மிளகாய் தூள் இல்லை ஏதோ ஒரு அந்த என்ன குறுக்கா அந்த இது போட்டு சமைக்கிறவங்க டிஃப்ரெண்ட் டேஸ்ட் என்ன அதான் அவனுக்கு உண்மையா சோடா சோடா கொடுக்காத இது தண்ணிடா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு கச்சி சுட்டு தர போயினோம் கச்சி கொட்டையை சுட்டு வடிக்குதோடா இந்த ரூமில் இங்கே இருக்கு வடிவாடுறா இப்படி சுட்டோட அடுக்கிறது உங்களோட விட்டு காஜு அந்த மரம் அதே ஆட்ட வீடு அங்க பாருங்க எப்படி என்ன சொல்லியா
கஜு கொட்டை இப்படி சுட்டு தானே மடுக்கிறது. சுட்டு போட்டு என்ன தண்டவாளம் வருமா இல்லை? அது பட்டி உடைச்சு நாங்கள் உடைச்செடுக்கணும். உங்களுக்கு தண்டவாளம் வரும். இதான் புழு பாருங்கோ. புழு புழு இதான் புழு. சாப்பிட்ற புழு கணுவா சாப்பிடலாம். நல்லா நல்ல புரோட்டீன். நிற்கல அஞ்சு வந்து நிற்கலாம் போகணுண்டு இல்லை ஒருவேளை லவ் ஃபெயிலியர்கள் ஆனா கண்டிப்பா அஞ்சு வந்து நிக்கிறேன். அப்படியெல்லாம் நச்சுப்படாத வாழ்நாள் சரியே. பொக்கெட் ஃபுல்லாக காசு இதாண்ட பொக்கெட்டு ஃபுல்லாக எங்கே அவசரமா வந்து பாத்ரூம் போறதுக்கு சம்டைம் தேவைப்பட்டாலும் பண்றதுக்காக வந்து பொக்கெட் வச்சிருக்கேன் போல. பெரும் பட்ஜெட் இப்போ தெரியும் தானே அது அப்படின்னு ஐயா 20 ரூபா 2000 ரூபா. ஐயோ ஏன்டா அர்த்தம் குத்துறா. இது மூங்கில வச்சு என்ன செய்ய போனோம்? வீடு கட்ட போயினோமோ? நானும் வாங்க போது எங்க மூங்கில் எங்களுக்கு தடி எடுக்கலாமா நாங்கள்? இல்லைல்ல இப்போ இஞ்சி எடுக்கலாம் ஊரில். ஊரில் எடுக்கலாமாடா மூங்கில் தடி? ஊரில் எடுக்கலாமா மூங்கில் தடி? எங்களோட ஊரில் எடுக்கலாம், உங்களோட ஊரில் எடுக்கலாம். இருக்கு மூங்கில் இருக்கானா இவ்வளோ பெருசாக இருக்கு உதிரியா. நான் வந்து நாங்கள் காஜு காட்டுறேன். காய்ச்சி வந்துட்டு வேறங்கோ. உழுவா நல்ல கருத்த கலரில் நடக்குது. டேய் தீமதியும் கூட இப்போ இது விழுந்து கூட வேண்டாம். அப்படியே மாறி கவிவான் இது சுடாதோ கையால் அடுத்தா தங்கச்சி சுடுமா? இது சுடுமன்னா என்ன சுடுமா? ஹீட் 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 அது எப்படி இல்லடா அப்படி போய் ஹீட் சுடும். ஹீட் இருக்காண்டி அவங்க மதிச்சு அங்கே போயிட்டேன். தமிழ் தமிழ் தெரியும். தமிழ் தெரியும். தமிழ் தமிழ் கதைக்க பழகுங்க. தமிழ் தெரியும். சொல்லுங்க தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சொல்லு. டிக்கெட் தமிழ் கதைக்க பழகுங்க. தமிழ் தெரியும். கொஞ்சம் 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 தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஐயோ பொறுத்த வரைக்கும் அந்த சிங்கள அந்த இது இருக்குல்ல அவங்க தமிழ் படிப்பாங்கல்ல அதில் வந்து போட்டிருப்பாங்க இப்போ தண்ணி அதை எனக்கு சொல்லி தருவாங்க. அவங்க சொல்லி காட்டுவாங்க தமிழில் வந்து. திவானுதர நீங்கள் எப்படி இதை பற்ற வச்சு உடைச்சு எடுத்து நான் போன தடவை நாங்கள் வரைக்கும் வந்து இங்கே இல்லை வந்து இப்படி தானே உண்மைக்கு நோமலாக எடுக்கிறது. ஏதாவது ஒன்று சந்தேகம் அப்போ கஜு இப்படி தான் உடைச்சு எடுக்கிறோம். நோமலாய் ஓ இப்போ இது உள்ளதையும் பார்த்தா இதையும் இது இதே கனகாத்து வரும் என்ன? அது அந்த உடைச்ச கஜு ஒன்று ஓ சொல்லி உடைச்சது கனகாத்து வரும் என்ன? இவ்வளவுமே உடைச்ச 1 கிலோக்கு மேலே வரும் என்ன? அது சில டிமென்ஷியல் வரும், சில பேர் நல்லா உடைப்பாங்க. உண்மையில இத்தனை நாள் வந்து நின்றா நடுமுகம் பிடிக்காம அவங்களோட அந்த இது என்ன சொல்கிறது அப்படியே ஓரம் நான் போன தடவை வந்து நிற்க எல்லாம் வந்து அப்படி கவனிச்சுவாங்க. அது ஏதாவது ஒரு பொருளை தந்து விடுவாங்க கொண்டு வருது வீட்டை கொண்டு வருது. அதே மாதிரி வந்து இந்த இஞ்சி இப்போ ஹீட் இருக்கு பிரச்சனை இல்லை. ஆற வேணும் என்ன? கொஞ்சம் 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 ஆற வேணும். ஆற வேணும். வேறு கஜு இப்போ கேட்டான் இப்போ வேற விளையாட்டு ஒன்றரை ஒன்றரை கையாளர்றா சுடார ஒன்றரை ஒன்றடா எடுக்கப்புறம் எடுத்தாப்பு ஹரியோட சாப்பிடப்போ நாங்கள் எப்படி தெரியுமே 10 காய் போட்டா 7 காய் தான் பெற 3 செரிஞ்சு போடும் கறி போய். ஓ எங்களுக்கு தெரியுமே சுடா பொறிக்க இந்த கஜுவாலையில் முந்தி பச்சை உத்துற தெரியுமே. என்ன உங்களுக்கு தெரியுமே. நீங்க மட்டக்களப்பு தெரியும் சொல்லுவாங்க. கருங்காப்பா கருங்காப்பால் கஜுப்பால் எடுற ஹை வச்சு சுடு 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 சுட போதுடா டே சுடல சுடு சுடாது சுடாது. ஒரு இது பிரட்டியம் இல்ல சிரட்டை வச்சு அடிக்கிறா. எடுத்துட்டான்டா டே. வாவ் வாவ் எப்படி இருக்கு மேக்க கொந்தாய் சுடல சுட்டாதே தான் சுடும்.
நல்லா இருக்கா சுப்பரி சுப்ரியா ரெண்டு வார்த்தை கழிச்சிருவாங்க சிங்களத்தில் சுப்பரி வந்தா அதான் தெரியும் பேர் என்ன தெரியும் கண்டு பார்த்தேன்டா பத்துரு இந்த ஏய் சீட்டு இல்லையா சூடாது ஈட்டா யாழ்ப்பாணத்தார தெரியாது இந்தாடா மது மது அவன் உடைச்சு தருவான் கொஞ்சம் வெயிட் பண்ணுடாப்பா அவன் உடைச்சு எடுத்து என்னத்தை இப்ப சாப்பிட போறான் டேய் பாரம் இல்லை உடைச்சு தாடா எடுப்போம் உடைச்சு தா உடைச்சு இருக்க போறே என்ன ஓ கையில இதுல வேற போகுதா அது சும்மா இல்ல ஏய், பைத்தியம்டா. அது கடவுளா பிசு பாய்த்து தா தா டேய் பாதி தாடா சாப்பிட்டு பாப்போடா ஜீஸ்ட் வந்து தங்கச்சி கொடுக்கல லோமடா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதை புல்ல உடைச்சிட்டேன்டா வா என்ன இல்ல பொதுல எடுத்து சாப்பிடுவோம் நான் விட தான் பிள்ளைகளுக்கு டேய் சும்மா இருடா அவங்க இப்போ தட்டி உடைப்பார் வேற எப்படியா சும்மா எல்லாம் சரியா ஒரு சில டைம் நான் சும்மா இல்லை அவன் தான் உடைக்கிறது உடைப்பார் ஒரு உடைக்கிற போகிறோம் அப்படி உடைக்காங்க அது நியூ மாடல் இவ மதுவா வழியா நீங்க எடுத்து நான் சாப்பிடுறேன் டேய் இப்படி அதை வைடா டேய் இப்படி வைடா நீ முடடா இது நல்ல இது நல்ல போலதா எல்லாம் நல்ல நான் அந்த தாரு சூப்பர் அதுக்கு அவங்க சாப்பிட முடிச்சிருவாங்க தா இது நிரம்பாது நிரம்பாது சொல்லுடா நல்லா இருக்கு அங்க போ நீங்க என்ன சும்மா என்ன என்ன மழையா ஆ விளங்கல இது இது என்னது இது என்னது மனோது கஜு மேக காஜுவா அப்படியே நாங்க கடையில் வாங்குறது இப்படி சுட்டு வாரையில அது என்ன எடுப்பாங்க உடைச்சு இப்போ மெஷினில் அளவா ஹீட் பண்ணிட்டு அப்படி உடைக்கிறது அதுலேருந்து இப்படி இப்படி இது வருது வந்து இவ்வளோ கஜு வந்துட்டு என்ன பாருங்க 1.5 கிலோ கிட்ட வரும்போது இந்த விலை தான் நீ 1.5 கிலோ உண்டா பூ 6000 ரூபா போதும் நம்ம சிரிச்சு வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறா அதாக்கரண்டு அதான் கரண்டி அதாக்கரண்டு சிங்கிள் கேம் சரி அங்க என்ன கதைக்கிறேன் என்ன கதைக்கிறேன் தெரியும் இல்லை தமிழில் சொல்லிவிடும் தமிழில் கதைக்கிறேன் தமிழில் சொல்லுவேன் தமிழில் நீ தான் தமிழில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறீங்களா உங்களோட தமிழ் ப்ரோஸ் என்ன சொல்ற எப்படி 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 நீங்கள் கேளு தமிழை கேளு எப்படி இருக்கிறீங்க சொல்லு சொல்லு எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க ஒரு நாளைக்கு டீச்சர் ஸ்கூல்ல நாளைக்கு டீச்சர் ஸ்கூல்ல அடி இருக்கும் டீச்சர் நாளைக்கு ஏன் ஸ்கூல் போகல டுடே டுமாரோ டீச்சர் ஸ்கூல் வரையில அடி நீங்கள் மட்ட காய்க்கிறது ஓ ஓ ஐயா ஏன் ஸ்கூல் போகல அது ஸ்கூலுக்கு என்ன தெரியல பாய் என்ன பயம் இல்லையா ஸ்கூல் அது பயம் இல்லையா ஓ காணும் தானே ஓ போயிட்டு வரோம் பாய் போயிட்டு வரோம் சரியா எல்லாம் வெடிக்கோ வா சரி எல்லாம் எப்படி 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 சிங்கிள் சொல்லு வணக்கம் போயிட்டு கட்டியம் கட்டியா பாய்
பாய் பாய் மிஸ் யூ ஓகே வலிக்கல போகிறோம் சரியா அதாவது திடீரென்று மணியெல்லாம் வரல இங்க இப்படி முறைடா சொல்லிட்டு வருகிறேன் பாய் மது மறக்கக்கூடாது சரியோ என்ன உங்களுக்கு இது கஜிக்கோட்டை எல்லாம் சாப்பிடுவோம் போயிட்டு வரோம்மா போயிட்டு வர பாய் இங்கண்ணா இங்கண்ணா பாய் இங்கண்ணா கிங்கிண்ணா 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 உங்க பாத்தியோ நான் அழுகுது நான் எல்லாம் அழுகுது வந்தவன ஒருத்தர் கடிக்காம விட்டுட்டு இங்கனவா இங்க 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 ஏதோ சரி பாய் பாய் எங்க நான் போறேன் பாய் பாய் ஓ தெரியும் தெரியும் கியோ இல்ல கவலையாக தான் இருக்கு கொஞ்சம் போகிறதுக்கு ஐயோ என்ன செய்யறேன் ஆரம்பத்தில் இருந்தது பிறகு வாரம் எப்படி சொல்கிறது வந்து சாந்தரி சாந்தரி நீங்கள் வாங்க ஓகே எல்லாம் பாய் அம்மா பாய் 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 ஓகே பாய் பாய் கிருஷ்ணன் போயிட்டு வரோம் என்னடா சரியா சரி பாய் ஆள ஒரு அங்கே ஜூம் பண்ணி காட்டு வந்து அனுப்புறான் எனக்கு இப்படி தானே போனது மாதிரி போயிட்டு வந்து ஆளுங்க வந்தேன்னு சரி பாயா பாய் பாய் அம்மா பாய் பாய் மெடிக்கல் வேண்டே சரி கோல் எனக்கு வாங்க ஆ ஓகே ஓகே நாங்கள் இருப்போம் பாய் 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 நன்றி